ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்துக்கு நம்ம இந்த 5 இயர்ஸ் எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000 10,000 20 நம்பர் வைஸில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியல இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. சிவாச்சி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்னிங் அப்டேட் மாதிரி இந்த டுடே லாஜிக்கும் உங்களுடைய சப்போர்ட் தொடர்ந்து ஒரு 300 லைக்ஸ் மேலே இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே சரி, அதனாலே நம்ம இன்றைக்கி ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே நம்ம வெபினார் குரூப்பில் என்னென்ன அந்த ஸ்க்ரீன்ஸ் சென்ட் பண்ணுறோமோ அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் அதை அப்படியே இன்றைக்கி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையும் சென்ட் பண்ணியிருந்தேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பார்த்து நிறைய பேர் ப்ராஃபிட்டும் பண்ணியிருப்பீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது கூடவே கொஞ்சம் கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு சில புதுசாக அந்த வீடியோ என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க டெலிகிராம் சேனலும் ஃபஸ்ட்டு பார்த்து வந்துடுறேன். அதாவது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஏன் திரும்ப சொல்கிறேன், இது டிப்ஸ் கால்ஸ் கிடையாது, இது ஃப்ரீ ஆஃப் லேர்னிங். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டு இந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 100% அந்த சைடு போகும் அப்படின்னு கிடையாது, போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எப்பவுமே 100% சரின்னு சொல்லவே மாட்டேன், சொன்னதும் கிடையாது, சொல்ல போகிறதும் கிடையாது. யாரும் இந்த மார்க்கெட்டில் 100%லாம் கரெக்டானவங்க யாரும் கிடையாது. ஓரளவுக்கு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கேட்ச் பண்ணுவாங்க ப்ரைஸ், அவ்வளோதான். இப்போது ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போகும்னு சொல்லி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் போச்சு அப்படின்வாங்க. அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் அவங்க போகிறத அவங்க கணிக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு அனுபவம் ஆகிடுச்சு. அதனால தான் மார்க்கெட் போகுது. அவங்க சொன்னதுனால தான் மார்க்கெட்லாம் போகுதுன்னு சொல்ல முடியாது அதெல்லாம். ஓகேங்களா? சரி, இது லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சென்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஓகே, நிறைய பேர் சார் அது எப்படி சார் எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல வந்தோடனே கட் பண்ணிவிட்டீங்க, அதில் எப்படி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. சரி, அதெல்லாம் நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, எத்தனை பேர் மார்னிங் அப்டேட் பார்த்தீங்க இன்றைக்கி? மார்னிங் அப்டேட் பார்த்தவங்க சொல்லுங்கள். மார்னிங் அப்டேட் நான் மார்னிங் அப்டேட்டில் சொன்னது தான் இங்கே பண்ணியிருக்கேன். மார்னிங் அப்டேட் என்ன சொன்னேன், இங்கே பை பண்ணவங்க இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. என்னாச்சு, இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணவங்கெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. சரி, ப்ராஃபிட் புக்கிங் எது வரலும் பண்ணுவாங்க? இவ்வளோ ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் அப்படியே இங்கேருந்து இவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 41,500 42,000 வரலும் போயிருக்கு. இப்போ 41,500 சைக்காலஜிக்கல் நம்பர், அதுவும் தெரியும், பிஎஸ்ஒய் லெவல். அதே மாதிரி 42,000 பிஎஸ்ஒய் லெவல் தானே. அப்போ அப்படியே ஒரு 500 பாயிண்ட் அப்படியே அடிச்சுன்னு போயிட்டே இருப்பாங்களா? லாஜிக் வேணும் இல்லைங்களா? ஸோ என்னோடய வியூ என்ன இருந்ததுன்னா, இல்லை இந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எனக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் தெரிஞ்சிருந்ததில்ல. ஒரு எம் பேட்டர்ன், நான் என்னுடைய இது அவ்வளோ பியூர் எம் பேட்டர்னா இப்படி தான் சார் எம் வரணும், நீங்கள் இதை போய் எம்முன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், அது என்னுடைய பார்வையில் ரீட் ஆகிட்டு அது எனக்கு எம் பேட்டர்னா தெரியும் அது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பேட்டர்ன் தெரிஞ்சது. ஸோ இந்த லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும் அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் பெருசாக லாஜிக்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. ஸோ இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போதா இல்லை கீழே போதான்னு தெரியாது. ஆக்சுவலி இங்கே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன், வெளியே போக வேண்டிய வேலை இருந்தது. ஸோ இங்கே சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். திரும்ப அங்கேயே தான் 2 3 டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு. ப்ரைஸ் நியரஸ்ட் கிட்டே அங்கே தான் க்ளோசிங் ஆகிருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக இருந்ததுன்னா கூட அவ்வளோதான் வருங்க, பெருசாக ஒன்றும் கேட்ச் பண்ணிக்க முடியும். இந்த தூரம் டிஸ்டன்ஸ் கேட்ச் பண்ணாமல் ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணாமல் ஓகே, அவ்வளோதான் நம்மளால் முடிஞ்சது. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உண்டான லாஜிக்கு தெரிஞ்சு. நீங்கள் ஒன்றும் லைவ் மார்க்கெட் எக்ஸ்ட்ரா ஒன்று மார்னிங் அப்டேட்டில் சொல்லாதது ஒன்றும் பண்ணல.
இங்கேருந்து பை பண்ணாங்க, எங்களோட ப்ராஃபிட் புக்கிங் வரும். ஸோ ப்ராஃபிட் ரீடெஸ்ட்காக இங்கே வரும்னு சொல்லுங்கள், சென்ட் பண்ணிடுறேன். சரி சார், இதுக்கு முன்னாடி வேறு எங்கன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்குதா சார்ட்டில்? எஸ், நிறைய டெலிகிராம் சேனலுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இங்கேயும் பாருங்கள் அதே தான். ஸோ இந்த பையஸ் பண்ணாங்களே, இங்கே போய் என்னாச்சு, ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்களா? எதுவெல்லாம் பண்ணியிருக்காங்க? ஸோ அது ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் பண்ணியிருக்காங்களா? இது புதுசாக இல்லை, நீங்கள் எத்தனை டைம் எங்கே சார்ட்டை பண்ணாலும் அப்படி தான் வந்திருக்கும். அது ஒரு சார்ட் மேலே போகணும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரணத்தோடு தான் மேலே போகும். அப்படியெல்லாம் சும்மா அப்படியே மேலே போயிட்டே இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? இது பாருங்கள், இங்கே கூட பாருங்கள் மேலே போயிடுச்சிங்களா? ரீடெஸ்ட்காக வந்தே தான் வரணும். என்னன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல, இந்த இடத்துல எந்த பேட்டர்ன் கிடைக்கல. அவர் கண்டினியூ ஒரு 4-5 கேனில் ரவுண்டாக வந்து கடகன்னு வந்துட்டனால நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி கீழே வந்து நம்ம சேல் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அந்த 4 பாயிண்ட் கடகன்னு வந்துட்டா எதுவும் எடுக்கல. ஸோ நோ ட்ரேட். பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாருங்கள், அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் சஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. இது ப்ராக்டிஸ் தான், இது ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது இது. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள். ஓகே, நீங்கள் எல்லா நாளும் பார்க்கலாம், இன்றைக்கி தான் இல்லை, நீங்கள் எந்த நாள் நீங்கள் சார்ட்டில் போயிட்டே இருக்குதா, ரைட், ஓகே, அவங்க கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக கீழே வந்தே வரணும். இதுக்கப்புறம் பண்ணிவிட்டு மேலே போகிறாங்களா, இல்லை இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வராங்களா, இல்லை சைடு வேஸில் போகிறாங்களா, அதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் போன ப்ரைஸ் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போனால் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக பையிங் உட்காரலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி பேங்க்கோடைய இன்றைக்கி நான் லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணதோடைய லாஜிக். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இந்த வெபினார் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட், தயவு செஞ்சு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உள்ள வாங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு சார் நான் இவ்வளோ நாள் கற்றுக்கலாமா, எனக்கு லாஸ் ரிகவர் பண்ண முடியுமா, நான் ஆப்ஷனில் அத்தை பண்ணலாமா, நான் இதை பண்ணலாமா, பாப்பா எவ்வளோ திரும்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த உடனே ஆப்ஷன் போகாதீங்க. ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக ஸ்லோ பாய்சன். அது நான் சொன்னேன், ஏமா தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் டிஸ்லைக் கூட பண்ணிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிடிக்குமேன்றதுக்காக நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு கெட்ட விஷயத்த வந்து சொல்ல முடியாது. எனக்கு லைக் போடுவீங்க, எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்லாம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் பிடிக்காத என்ன சொல்கிறது, தப்பான விஷயத்த உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நான் ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரல. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. நான் ஷார்ட்ஸில் கூட நிறைய வீடியோ போடும் பாருங்கள். மெயின் ப்ரைஸ் போயிட்டே இருக்கும், கால் ஆப்ஷன் ப்ரைஸ் இப்படியே தூங்கிட்டே இருக்கும், பாவம் தெரியாது, வாங்கிட்டு இருப்பாங்க. அதே புட் ஆப்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, மார்க்கெட் கீழே வரும்னு சொல்லிட்டு மெயினில் கீழே வந்துகிட்டே இருக்கும். பாவம் இவங்க புட் ஆப்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க, கீழே வரணும் புட் ஆப்ஷன் வாங்கணும் சார், அப்போ தான் மேலே போகும் அப்படின்வாங்க. இது இப்படியே இருக்கும். சார் மேலே போகல, ஆனால் இந்த கீழே வந்துட்டு இருக்குது, ஆனால் இது மேலே போகல, எப்படி போகும், ஏன் போகும், எது போகும், எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங் வந்து எடுத்தோடனே நான் என்ன சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆப்ஷன் பையிங்கில் வந்து என்னை பொறுத்தவரை 10 பேர் வந்தால் 110 பேர் வந்தால் பெரிய விஷயம், மிச்சம் 90 பேர் லாஸ் தான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.